என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கோர்ஸ் கோட் X21201 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ங்கிற சப்ஜெக்ட். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டே 3 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் பார்க்க போகிறோம். டே 3ல் ஆர்கன் டயக்ராம் கொடுத்துருப்பேன். ஆர்கன் டயக்ராம் அல்லது ஆர்கன் பிளேன்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இன்றைக்கி பார்க்கக்கூடியது ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஆர்கன் டயக்ராமும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் வந்து மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நீங்கள் மிஸ்டேக்ஸே பண்ணிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுவும் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம் எழுதுறதுக்கு இந்த ஃபார்முலான்னு கொடுத்துருக்கேன். பாருங்கள், 4 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1ன்னு வந்ததுன்னா 1ஓட போலார் ஃபார்ம் நம்ம எப்படி எழுதலாம்னா cos 0 + I sin 0ன்னு எழுதலாம். -1ங்கிறத பார்த்தீங்கன்னா அதனுடைய போலார் ஃபார்ம் cos π + I sin πன்னு எழுதலாம். ஐன்னு வந்ததுன்னா cos π/2 + I sin π/2. -I வந்ததுன்னா cos 3π/2 + I sin 3π/2. இதில் நம்ம சம்ஸ் போடும்போது 1 -1 வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் அந்த 1 -1 போலார் ஃபார்ம் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சில ப்ராப்ளத்தில் நம்ம வந்து ஐ வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கொடுத்தக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரைட் டவுன் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் -1 பவர் வந்து 1/5ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து டைரெக்டாகவே x = -1 பவர் 1/5ன்னு எடுத்துக்கணும். -1 ஃபார்ம்னா டைரெக்டாக வந்து -1க்கு வந்து என்ன போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணுமோ அதை கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஸ்வல் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இதே ப்ராப்ளம் பாருங்கள். சால்வ் x⁴ + 1 = 0ன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து x⁴ = -1, இந்த +1 அந்த சைடு போகும்போது -1 ஆகும். அப்புறம் x = -1 பவர் 1/5ன்னு எழுதுவோம். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ஃபைண்ட் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வேடிங்ஸ் ப்ராப்ளத்தில் நல்லா பார்த்துங்க. ஃபைண்ட் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டினா 1, கியூப் ரூட்னா 1/3. அப்போ x = 1 பவர் 1/3ன்னு எடுக்கணும். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டினா x = 1 பவர் 1/4ன்னு எழுதணும். யூனிட்டினா 1, ஃபோர்த் ரூட்ஸ்னா 1/4. இந்த மாதிரி எது வேணால் கேட்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் 1 பவர் 1/3ன்னு கொடுத்துட்டாங்க. இது நம்ம டைரெக்டாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். x = 1 பவர் 1/3ன்னு எழுதி நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் ஆல்ரெடி சால்வ் பண்ணி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். இதுலேருந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 17, 18, 19, 20 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 17, 18, 19, 20 இந்த கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. நல்லா தரவாக படிச்சுக்கணும். இதில் வந்து என்னென்னா இதை வந்து ஃபஸ்ட் வந்து பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம்னு பாருங்களேன். இப்போ வந்து 5th ப்ராப்ளம் வந்து x² + 1 = 0ன்னு கொடுத்துருக்கோம். 11th ப்ராப்ளம் பாருங்கள், x² - 1 = 0ன்னு கொடுத்துருக்கோம். ஒன்று +1ல் இன்னொன்று -1ல். இப்போ இந்த 17, 18, 19, 20ங்கிறது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். கேஸ் 1, கேஸ் 2ன்னு கொடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். நல்லா தரவாக படிச்சுக்குங்க. இதில் வந்து என்னென்னா ஸ்ப்ளிட் பண்ணுறதுல நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ப்ராப்ளம் தப்பாயிடும். அதனால் வந்து 17, 18, 19 உண்டான ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை தரவாக பார்த்துட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணுறது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. தரவு பண்ணிட்டீங்கன்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்பவே முக்கியமான 10 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 21, 22, 23 எல்லாம் வந்து தரவு பண்ணி பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.